புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையில் தமிழ் பாடத்தை கட்டாயமாக்க வேண்டும், புதிய கல்விக் கொள்கை மற்றும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை உடனே கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசுக்கு எதிராக தமிழ் அமைப்புகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையில் தமிழ் பாடத்தை கட்டாயமாக்க வேண்டும், புதிய கல்விக் கொள்கை மற்றும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை உடனே கைவிட வேண்டும், புதுச்சேரி மாநிலத்திற்கென்ற தனி கல்வி வாரியத்தை உருவாக்கி அதன் மூலம் பாடத்திட்டங்களை வடிவமைப்பு செய்ய வேண்டும், தமிழ் வளர்ச்சிக் கழகத்தை உடனே உருவாக்கிட வேண்டும், புதுச்சேரி மொழியியல் பயன்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தை இழுத்து மூடும் அரசின் முடிவை உடனே கைவிட வேண்டும், கடை மற்றும் வணிக நிறுவனங்கள், அரசு மற்றும் அரசு சார்பு நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களின் பெயர் பலகை, விளம்பரம், ஊர்தி மற்றும் அலுவலக பெயர் என அனைத்தையும் தமிழில் முதன்மையாக அடையாளமாக அரசாணையின்படி மாற்றி அமைக்க உரிய நடவடிக்கை வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை அருகில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, தமிழ் அமைப்பினர் மற்றும் தமிழ் அறிஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தாங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியும் தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர். தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றவில்லை என்றால் மாநிலம் முழுவதும் தமிழ் ஆர்வலர்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.